அடுத்ததா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கூட்டணி பத்தி தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் யார் கூட்டணி அப்படின்றத கவனிச்சிருக்காங்க. என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் பலம் வாய்ந்ததா போயிட்டு இருக்கு. அந்த கூட்டணி தலைவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமையும் அந்த தொண்டர்கள் வரை அது ஜெல்லா இருக்கு. மதுராந்தகத்துல நடந்த அந்த மிகப்பெரும் மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அத்தனை தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் வரைக்கும் ஒற்றுமையா அங்க வந்து கிட்டத்தட்ட 5 லட்சத்துல இருந்து 7 லட்சம் பேர் வந்ததா சொல்றாங்க. அவ்வளவு பெரும் ஒற்றுமையா ஒரு சலசலப்பு இல்லாம அமைதியான முறையில அந்த கூட்டம் வந்து நடந்து முடிஞ்சது. ஆனா இந்த பக்கம் திமுக கூட்டணி பாருங்க, காங்கிரஸ்காரங்க ஒண்ணு சொல்றதும் திமுக காரங்க ஒண்ணு சொல்றதுமா கடகலத்துக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி. இப்ப சமீபத்துல திமுக பேசின ஒரு நிர்வாகி ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ்காரங்களை முதல்ல சீட்டே கொடுக்க கூடாது, நம்ம இல்லைன்னா எம்பி ஆயிடுவாங்களா, இந்த வெறும் 3000 ஓட்டு கூட வாங்கிருக்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் வந்து வார்டுக்குள்ள போறதுக்கு பூத்தே கிடையாது, இவங்க எல்லாம் வந்து எப்படி பேசுறாங்க, இவங்க எல்லாம் எம்பி ஆயிட்டு நம்மள வந்து இது பண்றாங்க, நம்ம தலைவருக்கு இதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவர் பேசுறாரு. அந்த திமுக அரங்கத்துல இருந்து அத்தனை பேரும் கை தட்டுறாங்க. அப்ப திமுக இருக்கவங்களோட மனநிலை எல்லாம் எப்படி இருக்குன்னா, காங்கிரஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நாம ஏன் உங்களை தூக்கி சுமக்கணும், நாம மட்டும் இல்லைன்னா இவங்க எம்பி ஆயிடுவாங்களா, இதெல்லாம் ஆகிட்டு எதுக்கு நமக்கு வந்து இதா பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத போக்க ரொம்ப தெளிவா இது வந்து காட்டுது. அது அடுத்து என்ன சொல்றோம்னா, இந்தி கூட்டணி இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான், எங்க முதல்வர் மட்டும் இல்லைன்னா அங்க இந்தி கூட்டணியே இருக்காதுன்னு ராகுல் காந்தியே ஒரு டம்மி பீஸ், எங்க முதல்வர் தான் வந்து கெத்து பீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் அளிக்கும் விதமா மாணிக்கம் தாக்கூர் அவர் பேசும்பொழுது, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி எல்லாரையும் சேர்த்தே சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து எம்பி ஆயிருப்பாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு பதிலுக்கு மாணிக்கம் தாக்கூர்னு சொல்றாங்க. இதுக்கு சோசியல் மீடியால இருக்கவங்க என்ன சொல்றாங்க, பா இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிப்பா, யாருக்கு எதுன்னு அடிச்சு காட்டுக்காப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களா, எப்பதான் முடிவு எடுப்பீங்க, திமுக நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, கூட்டணி இல்லாம தனியா நிற்போம், நீங்க தான் அமோகமான ஆட்சி கொடுக்குறீங்களே, கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க, மகளிர்லாம் நிம்மதியா இருக்காங்க, காலேஜ் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, மகளிர்லாம் இலவச பேருந்துல போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க ஜாலியா, அப்படியே தமிழகத்துல பாலாறும் தேனாரும் ஓடுது, தனியா நில்லுங்க, எதுக்கு கூட்டணி உங்களுக்கு, திமுக தனித்து களம் காணும், ஜெயலலிதா அறிவிச்சாங்கல்ல, நான் சூப்பரான ஆட்சியை கொடுத்துருக்கேன், மக்களை நம்பி களத்துக்கு வரேன், எந்த கூட்டணியும் கிடையாது, நான் நிற்பேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி திமுக சொல்லுங்க, எதுக்கு இன்னும் போய் அவ்வளவு கேவலமா பேசுற காங்கிரஸ் கிட்ட போய் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, மேடையில ஒரு பக்கம் எப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் உங்களோட தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா கை எங்களை விட்டு போகாது, கை எங்களை கைவிடாது அப்படின்னு இப்படி மாறி பேசிட்டு இருக்கீங்க. சரி, இப்படி இந்த திமுகவோட சட்டமன்ற உறுப்பினருக்கோ தளபதி இப்படி பேசியிருக்காரு, இதுக்கு காங்கிரஸ்ல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்த முறை மதுரை வடக்குல வந்து காங்கிரஸ் வேட்பாளர் தான் நிக்கணும், நாம வந்து கார்கே அவர்கள்ட்ட வந்து நாங்க இதுக்கான கோரிக்கையை வைப்போம், எங்களுக்கு தன்மானம் முக்கியம், தன்மானத்தை காக்கணும், சிலருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் போட்டிருக்காரு. அடுத்து செல்வ பெருந்தகையோரும் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான பேச்சுக்கள் அனாவசியமானது, நீங்க எப்படி இந்த மாதிரி பேசுறீங்க, இதுக்கு நாங்க கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம்,